என் பெயர் விக்னேஷ். எனக்கு 25 வயது. நான் கவர்மெண்ட் வேலைக்காக கடினமாக படித்துக் கொண்டிருக்கிறேன். என் அண்ணன் சுரேந்தர் மத்திய அரசில் வேலை பார்க்கிறார். நல்ல வசதியான குடும்பம். எங்கள் வீட்டில் நான், என் அண்ணன், அண்ணி கீர்த்தனா, என் அம்மா, அப்பா என அனைவரும் சேர்ந்து வாழ்ந்தோம். எங்கள் வீடு பெரிய வீடு. பெரிய தோட்டம் உண்டு. அழகான மரங்கள், பூச்செடிகள் நிறைந்த தோட்டம். அந்த தோட்டத்தில் ஒரு மூலையில் பெரிய மாமரம் இருக்கும். அதன் கீழே ஒரு பெஞ்ச் இருக்கும். அந்த இடம் எனக்கு மிகவும் பிடித்த இடம். நான் பார்க்க நல்ல அழகான தோற்றம் உடையவன். ஆர்டி உயரம், நல்ல வலுவான உடல்வாகு, நேர்த்தியான முகம், அடர்த்தியான கருமையான தலைமுடி, பளபளக்கும் கண்கள், கவர்ச்சியான புன்னகை. நான் உடுத்தும் சட்டையும் பேண்ட்டும் எனக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். என் குரல் ஆழமானது, பேச்சில் வசீகரம் உண்டு. நண்பர்கள் என்னை மிகவும் விரும்புவார்கள். ஆனால் நான் படிப்பில் மிகவும் கவனமாக இருப்பேன். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு அதிகம். என் அண்ணி கீர்த்தனா மிகவும் அழகானவர். அவருக்கு 28 வயது. பட நடிகைகளைப் போன்ற பொலிவான முகம், மாநிறமான நிறம், நீண்ட அடர்ந்த கருமையான கூந்தல் இடுப்பு வரை அலை அலையாக விழும். பெரிய கண்கள், அழகான புருவங்கள், சிவந்த உதடுகள், கன்னங்களில் எப்போதும் இயல்பான சிவப்பு நிறம். அவர் அணியும் சேலையும் சுடிதாரும் அவரது அழகை இன்னும் கூட்டும். எப்போதும் புன்னகையுடன் இருப்பார். அவரது குரல் மிகவும் இனிமையானது. அவரது நடை மிகவும் கம்பீரமானது. அவர் நடக்கும்போது அவரது சேலை காற்றில் பறக்கும். அவரது கூந்தல் அசையும். அவரது வளையல்கள் சத்தம் எழுப்பும். அவரது கண்களில் எப்போதும் ஒரு அழகான பளபளப்பு இருக்கும். ஆனால் சில சமயங்களில் அவரது கண்களில் ஒரு சோகம் தெரியும். அவருக்கு திருமணம் முடிந்து 5 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இன்னும் குழந்தை பிறக்கவில்லை. இதை எண்ணி அவர் அடிக்கடி கவலையில் ஆழ்ந்திருப்பார். அவரது முகத்தில் கவலை தெரியும். இதை பார்க்கும்போது என் மனம் வருந்தும். ஆரம்பத்தில் அண்ணி என்னுடன் கொஞ்சம் தூரத்தில்தான் இருந்தார். மரியாதையாக பேசுவார். அதிகம் பேச மாட்டார். ஆனால் காலப்போக்கில் நாங்கள் மிகவும் நெருக்கமாக பழகினோம். அது எப்படி ஆரம்பித்தது என்று சொல்கிறேன். ஒரு நாள் நான் தேர்வில் தோல்வி அடைந்தேன். மிகவும் மனம் வருந்தியிருந்தேன். தோட்டத்தில் மாமரத்தடியில் தனியாக உட்கார்ந்து கவலையில் இருந்தேன். அப்போது அண்ணி அங்கே வந்தார். என்னை பார்த்து ஏன் இப்படி கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டார். நான் என் தோல்வியை சொன்னேன். அண்ணி என் பக்கத்தில் உட்கார்ந்து என்னை ஆறுதல்படுத்தினார். தோல்வி என்பது வாழ்க்கையில் சகஜம், நீ மீண்டும் முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்று கூறினார். அவரது வார்த்தைகள் எனக்கு மிகுந்த ஆறுதலாக இருந்தன. அன்று முதல் நாங்கள் நெருக்கமாக பழக ஆரம்பித்தோம். அதன் பிறகு அண்ணி கவலையில் இருக்கும்போது நான் அவரிடம் சென்று ஆறுதல் கூறுவேன். அவரும் என்னிடம் தன் மனதில் உள்ள விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார். குழந்தை இல்லாத கவலை, வீட்டில் சில சமயங்களில் ஏற்படும் பிரச்சனைகள், தன் குடும்பத்தை பற்றிய நினைவுகள் என பல விஷயங்களை என்னிடம் சொல்வார். நான் அவரை ஆறுதல்படுத்துவேன். அவரை சிரிக்க வைப்பேன். மெல்ல மெல்ல நாங்கள் நல்ல நண்பர்களாக மாறினோம். வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கு எங்கள் நெருக்கம் தெரியவில்லை. நாங்கள் சாதாரணமாகத்தான் நடந்து கொண்டோம். காலையில் நான் படிப்பை முடித்துவிட்டு வெளியே வரும்போது அண்ணி சமையலறையில் காபி தயாரித்துக் கொண்டிருப்பார். அவர் அழகான புன்னகையுடன் என்னை பார்த்து விக்னேஷ் காபி குடிக்கலாம் என்று கூறுவார். நான் அவரிடம் சென்று காபியை வாங்குவேன். அவர் கையிலிருந்து காபியை வாங்கும்போது என் விரல்கள் அவரது மெல்லிய விரல்களை தொடும். அந்த தொடுதலில் ஒரு மின்சாரம் போன்ற உணர்வு ஏற்படும். அவரும் என்னை பார்த்து புன்னகைப்பார். அவரது கண்கள் என் கண்களை பார்க்கும். சில வினாடிகள் நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டே இருப்போம். பிறகு நான் காபியை வாங்கிக் கொண்டு வருவேன். நாங்கள் ஒன்றாக அமர்ந்து காபி குடிப்போம். அப்போது நான் என் படிப்பு பற்றியும் தேர்வுகள் பற்றியும் அவரிடம் பகிர்ந்து கொள்வேன்.
அண்ணி எனக்கு ஊக்கம் அளிப்பார். நீ நிச்சயம் தேர்ச்சி பெறுவாய், உன்னிடம் நல்ல திறமை இருக்கிறது என்று கூறுவார். அவரது வார்த்தைகள் எனக்கு மிகுந்த பலம் தரும். அவரது குரலில் ஒரு இனிமை இருக்கும். அவரது முகத்தில் ஒரு அக்கறை தெரியும். நான் படிக்கும்போது சில சமயங்களில் சந்தேகங்கள் வரும். கடினமான கேள்விகள் புரியாது. அப்போது நான் அண்ணியிடம் சென்று கேட்பேன். அவர் முடிந்த அளவு எனக்கு விளக்கம் கொடுப்பார். அவருக்கு நல்ல படிப்பறிவு இருக்கும். அவர் கல்லூரியில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தவர். அவர் விளக்கும் விதம் எனக்கு நன்றாக புரியும். சில நேரங்களில் அண்ணி என் அறைக்கு வந்து என் புத்தகங்களை எடுத்து பார்ப்பார். என்ன படிக்கிறாய் என்று கேட்பார். நானும் அவர் அருகில் உட்கார்ந்து படிப்பேன். அப்போது எங்களின் தோள்கள் தொட்டுக்கொண்டே இருக்கும். அண்ணியின் உடலில் இருந்து ஒரு இனிய வாசனை வரும். அவர் பூக்களின் வாசனை கொண்ட வாசனை திரவியம் பயன்படுத்துவார். அந்த வாசனை என் மூக்கில் புகும். என் மனம் அலைபாயும். அவரது அழகான முகம் எனக்கு மிக அருகில் இருக்கும். அவரது நீண்ட கண் இமைகள், அவரது சிவந்த உதடுகள், அவரது மென்மையான கன்னங்கள் என எல்லாம் என்னை கவரும். நான் அவரிடம் விஷயங்களை விளக்கும்போது என் மூச்சு அவரது கன்னத்தில் படும். அப்போது அவர் கண்களை மூடிக்கொள்வார். அவரது முகத்தில் ஒரு வித்தியாசமான பாவம் தெரியும். என் இதயம் வேகமாக துடிக்கும். என் கைகள் நடுங்கும். மாலை நேரங்களில் நாங்கள் ஒன்றாக தோட்டத்தில் நடைபயிற்சி செய்வோம். அண்ணி அழகான சேலையில் இருப்பார். ஜாஸ்மின் பூக்களை முடியில் சூடியிருப்பார். அந்த பூக்களின் வாசனை காற்றில் பரவும். அவரது கூந்தல் காற்றில் பறக்கும். அவரது புன்னகை என்னை மயக்கும். நாங்கள் பல விஷயங்களை பேசுவோம். சின்ன வயது நினைவுகள், நண்பர்கள், படித்த புத்தகங்கள், பார்த்த திரைப்படங்கள், இசை, கவிதைகள் என எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வோம். அண்ணிக்கு பழைய தமிழ் திரைப்பட பாடல்கள் மிகவும் பிடிக்கும். அவர் அந்த பாடல்களை பாடுவார். அவரது குரல் மிகவும் இனிமையாக இருக்கும். அவர் பாடுவதை கேட்டுக்கொண்டே நான் நடப்பேன். சில சமயங்களில் நான் அண்ணியின் கையை பிடித்துக்கொண்டு நடப்பேன். அவரது மெல்லிய விரல்கள் என் வலுவான விரல்களுக்குள் இருக்கும். அவரது விரல்கள் சூடாக இருக்கும். அவரது துடிப்பு என் கைகளில் உணரப்படும். அவர் அதை விலக்க மாட்டார். அவரும் என் கையை இறுக்கமாக பிடித்துக்கொள்வார். சில சமயங்களில் அவர் என் விரல்களை செல்லமாக அழுத்துவார். அப்போது என் உடல் முழுவதும் ஒரு நடுக்கம் ஏற்படும். தோட்டத்தில் மாமரத்தடியில் உட்கார்ந்து 3 மணி நேரம் வரை பேசுவோம். அண்ணியின் கண்களை பார்த்து கொண்டே பேசுவேன். அவரது அழகான முகத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்கும். அவர் பேசும்போது அவரது உதடுகள் அசையும். அவரது கைகள் அசையும். அவர் சில சமயங்களில் தன் கூந்தலை தன் காதுக்கு பின்னால் திருப்புவார். அந்த சின்ன செயல் கூட எனக்கு மிகவும் அழகாக தெரியும். சில சமயங்களில் அவர் தன் சேலையை சரி செய்து கொள்வார். அவரது இடுப்பு தெரியும். என் மூச்சு வேகமாகும். சில சமயங்களில் அவர் தன் வளையல்களை சரி செய்து கொள்வார். அவரது மணிக்கட்டு தெரியும். அவரது மெல்லிய கைகள் என்னை கவரும். நான் என் மனதை கட்டுப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வேன். நான் அண்ணிக்கு பல உதவிகள் செய்வேன். வீட்டில் கனமான பொருட்களை தூக்க வேண்டும் என்றால் உடனே சென்று உதவுவேன். அண்ணி, விக்னேஷ், இந்த பெட்டியை மாடிக்கு எடுத்து செல்ல முடியுமா என்று கேட்பார். நான் உடனே செல்வேன். பெட்டியை தூக்கிக்கொண்டு மாடிக்கு செல்வேன். அண்ணியும் என்னுடன் வருவார். மாடியில் பெட்டியை வைக்கும்போது அண்ணி என்னை பார்த்து, நன்றி விக்னேஷ், நீ இல்லாமல் நான் என்ன செய்வேன் என்று கூறுவார். அவரது வார்த்தைகள் என் மனதை நிரப்பும். மாடியில் துணிகளை காயப்போட அண்ணி செல்லும்போது அவருடன் சென்று உதவுவேன். அப்போது நாங்கள் மிக அருகில் நின்று கொண்டு ஒருவருக்கொருவர் துணிகளை கொடுப்போம். எங்கள் கைகள் அடிக்கடி தொட்டுக்கொள்ளும். ஒவ்வொரு தொடுதலும் என் உடலில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தும். சில சமயங்களில் அண்ணி வேண்டுமென்றே என் கையை தொடுவார். அப்போது என் முகத்தை பார்ப்பார். நான் அவரை பார்ப்பேன். நாங்கள் ஒரு சில வினாடிகள் அப்படியே பார்த்து கொண்டே இருப்போம். பிறகு வேலையை தொடர்வோம்.
சமையலறையில் அண்ணி சமைக்கும்போது நான் சென்று அவருடன் பேசிக்கொண்டே இருப்பேன். அவர் என்னை பார்த்து விக்னேஷ், இன்று உனக்கு என்ன சமைக்கலாம் என்று கேட்பார். நான் என் விருப்பத்தை சொல்வேன். அவர் உடனே அதை செய்வார். காய்கறிகள் நறுக்க உதவுவேன். அண்ணியும் நானும் ஒரே மேசையில் அமர்ந்து காய்கறிகள் நறுக்குவோம். அப்போது எங்கள் கைகள் நெருக்கமாக இருக்கும். சில சமயங்களில் அண்ணி என்னிடம் கத்தியை கேட்பார். நான் அவருக்கு கொடுக்கும்போது எங்கள் விரல்கள் தொடும். அவர் என் விரல்களை ஒரு சில வினாடிகள் பிடித்துக்கொண்டே இருப்பார். பிறகு கத்தியை வாங்குவார். அப்போது அண்ணி எனக்கு சமைக்கும் விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார். என்ன மசாலா சேர்க்க வேண்டும், எப்படி கலக்க வேண்டும் என விளக்குவார். அவரது குரல் எனக்கு இசை போல் கேட்கும். அவர் பேசும்போது அவரது முகத்தை பார்த்து கொண்டே இருப்பேன். அவரும் என்னை பார்த்து புன்னகைப்பார். அண்ணியும் எனக்கு பல உதவிகள் செய்வார். நான் படிக்கும்போது எனக்கு சிற்றுண்டிகள் தயாரித்து கொடுப்பார். அவர் தன் கைகளாலே எனக்கு உணவை ஊட்டி விடுவார். நான் அவரது கைகளிலிருந்து உணவை சாப்பிடுவேன். அவரது விரல்கள் என் உதடுகளை தொடும்போது என் உடல் சிலிர்க்கும். அவரும் என் முகத்தை பார்த்து கொண்டே இருப்பார். அவரது கண்களில் ஒரு வித்தியாசமான பளபளப்பு இருக்கும். இரவு நேரங்களில் நான் படிக்கும்போது அண்ணியை தூங்காமல் இருக்கச் சொல்வேன். அவர் என்னுக்காக விழித்திருந்து எனக்கு காபி கொடுப்பார். 11 மணிக்கு, 12 மணிக்கு, 1 மணிக்கு என பல முறை காபி கொடுப்பார். சில சமயங்களில் அவர் என் பக்கத்தில் அமர்ந்து என்னை பார்த்து கொண்டே இருப்பார். அவர் என் தலையில் கை வைத்து அன்பாக வருடுவார். அவரது மென்மையான கைகள் என் தலைமுடியில் உலாவும்போது என் கண்கள் தானாகவே மூடிக்கொள்ளும். எனக்கு தூக்கம் வரும். ஆனால் நான் படிக்க வேண்டும் என்பதால் கண்களை திறந்து கொள்வேன். அண்ணி, விக்னேஷ், இன்றைக்கு போதும், நாளை காலையில் படி என்று சொல்வார். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டும் என்று சொல்வேன். அவர் சரி என்று சொல்லி என்னுடன் தொடர்ந்து இருப்பார். என் சட்டைகளை அண்ணி சலவை செய்து அயர்ன் போட்டு கொடுப்பார். என் சட்டைகளை மடித்து என் அலமாரியில் வைப்பார். என் அறையை சுத்தம் செய்வார். என் புத்தகங்களை ஒழுங்காக அடுக்குவார். நான் அவரிடம், நீங்கள் இவ்வளவு செய்ய வேண்டாம், நான் செய்து கொள்கிறேன் என்று சொல்வேன். ஆனால் அவர், இல்லை விக்னேஷ், நான் செய்கிறேன், உனக்கு படிப்பில் கவனம் இருக்க வேண்டும் என்று சொல்வார். நான் உடல்நிலை சரியில்லாத நாட்களில் அவர் என்னை மிகவும் கவனமாக பார்த்துக்கொள்வார். ஒருமுறை எனக்கு காய்ச்சல் வந்தது. அண்ணி என் பக்கத்தில் அமர்ந்து என் தலையில் கை வைத்து வருடினார். அப்போது நான் அவரது மடியில் தலை வைத்துக்கொண்டேன். அவரது மடியில் படுத்திருக்கும்போது அவரது உடல் வெப்பம் என்னை சூழ்ந்து கொண்டது. அவர் என் நெற்றியில் ஈரத்துணியை வைத்தார். என் தலைமுடியை வருடினார். அவரது மென்மையான கைகள் என் முகத்தை தொட்டன. எனக்கு மிகவும் நன்றாக இருந்தது. அவரது மடியில் இருந்த வாசனை, அவரது அன்பான தொடுதல், அவரது கவனிப்பு என எல்லாம் என்னை மகிழ்ச்சியாக வைத்தது. அவர் எனக்கு மருந்துகள் கொடுத்தார். எனக்கு பிடித்த உணவுகள் தயாரித்தார். கஞ்சி வைத்தார். அதை தன் கைகளாலே எனக்கு ஊட்டிவிட்டார். நான் அவரது கைகளிலிருந்து சாப்பிட்டேன். அவர் என்னை பார்த்து புன்னகைத்தார். சில சமயங்களில் நான் வெளியில் சென்று திரும்பி வரும்போது அண்ணிக்கு சிறு பரிசுகள் வாங்கி வருவேன். நான் கடைகளில் அழகான பொருட்களை பார்க்கும்போது அண்ணிக்கு பிடிக்குமா என்று நினைப்பேன். சாக்லேட்கள், பூக்கள், வளையல்கள், காதணிகள் என பல பொருட்களை வாங்கி வருவேன். அண்ணிக்கு கொடுக்கும்போது அவர், விக்னேஷ், ஏன் இவ்வளவு செலவு செய்கிறாய் என்று கேட்பார். ஆனால் அவரது முகத்தில் மகிழ்ச்சி தெரியும். அவர் அவற்றை வாங்கிக் கொண்டு என்னை பார்த்து மகிழ்ச்சியுடன் புன்னகை செய்வார். அந்த புன்னகையை பார்க்க எனக்கு மிகவும் பிடிக்கும். அவர் அந்த வளையல்களை அணிந்து எனக்கு காட்டுவார். அவரது கைகள் மிகவும் அழகாக இருக்கும். அவர் அந்த காதணிகளை அணிந்து என்னை பார்ப்பார். நான் மிகவும் அழகாக இருக்கிறது என்று சொல்வேன். அவர் மகிழ்ச்சியுடன் சிரிப்பார். அண்ணியும் எனக்கு பிடித்த உணவுகளை சமைத்து கொடுப்பார். பாயசம், அல்வா, லட்டு, முறுக்கு, அதிரசம் என பல இனிப்புகளை செய்து கொடுப்பார்.
நான் அவற்றை சாப்பிட்டு அவரை பாராட்டுவேன். அண்ணி, இது மிகவும் சுவையாக இருக்கிறது, நீங்கள் மிகச்சிறந்த சமையல்காரர் என்று சொல்வேன். அவர் மகிழ்ச்சியுடன் சிரிப்பார். வீட்டில் யாராவது அண்ணிக்கு ஏதாவது கடுமையாக சொன்னால் அவர் வருந்துவார். அவரது கண்களில் கண்ணீர் வரும். இதை பார்க்கும்போது என் மனம் கசியும். என்னால் பார்க்க முடியாது. நான் உடனே அவர் பக்கத்தில் சென்று உட்காருவேன். அவர் தோளில் கை போட்டு ஆறுதல் படுத்துவேன். அண்ணி, அழாதீர்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்வேன். அவரை சிரிக்க வைக்க முயற்சி செய்வேன். நான் சொல்லும் நகைச்சுவைகளால் அண்ணி சிரிப்பார். அவரது சிரிப்பை பார்த்து நானும் சிரிப்பேன். சில சமயங்களில் அண்ணி மிகவும் வருந்தியிருக்கும்போது கதறி அழுவார். அப்போது நான் அவரை அணைத்து ஆறுதல் படுத்துவேன். என் வலுவான கைகள் அவரை சுற்றிக்கொள்ளும். அவர் என் நெஞ்சில் சாய்ந்து கொள்வார். அவரது மென்மையான உடல் என் உடலோடு ஒட்டியிருக்கும். அவரது இதயத் துடிப்பு என் நெஞ்சில் உணரப்படும். அவரது நீண்ட கூந்தலின் வாசனை என் மூக்கில் புகும். அவரது சூடான மூச்சு என் கழுத்தில் படும். அவரது கண்ணீர் என் சட்டையை நனைக்கும். இந்த தருணங்களில் என் மனம் கட்டுப்பாட்டை இழக்கும். என் இதயம் வேகமாக துடிக்கும். என் கைகள் அவரை இன்னும் இறுக்கமாக அணைக்க விரும்பும். ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்திக் கொள்வேன். சில நிமிடங்கள் கழித்து அண்ணி என்னிடமிருந்து விலகுவார். அவர் தன் கண்ணீரை துடைத்துக் கொள்வார். என்னை பார்த்து, நன்றி விக்னேஷ், நீ இல்லாமல் நான் என்ன செய்வேன் என்று சொல்வார். இப்படி சென்று கொண்டிருந்த ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லை. அண்ணன் அலுவலகத்திற்கு சென்றிருந்தார். அம்மா அப்பா உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்தார்கள். வீட்டில் நானும் அண்ணியும் மட்டும் இருந்தோம். பகல் நேரம். நான் என் அறையில் படித்துக் கொண்டிருந்தேன். அப்போது அண்ணி என் அறைக்கு வந்தார். விக்னேஷ், காபி குடிக்கிறாயா என்று கேட்டார். நான் சரி என்று சொன்னேன். அவர் காபி கொண்டு வந்தார். நாங்கள் இருவரும் என் படுக்கையில் உட்கார்ந்து காபி குடித்தோம். அப்போது பல விஷயங்களை பேசினோம். நான் என் படிப்பில் எவ்வளவு சோர்வாக இருக்கிறேன், தேர்வுகள் மிகவும் கடினமாக இருக்கின்றன என்று சொன்னேன். அண்ணி எனக்கு ஊக்கம் கொடுத்தார். விக்னேஷ், நீ நிச்சயம் தேர்ச்சி பெறுவாய், உன்னிடம் நல்ல திறமை இருக்கிறது, விடாமல் முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று சொன்னார். அவரது வார்த்தைகள் எனக்கு மிகுந்த ஊக்கம் அளித்தன. நான் அவரை பார்த்து, அண்ணி, நீங்கள் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன், நீங்கள்தான் எனக்கு மிகப்பெரிய ஆதரவு என்று மனம் திறந்து சொன்னேன். என் குரலில் ஆழமான உணர்வு இருந்தது. அண்ணியின் கண்கள் விரிந்தன. அவர் என்னை ஆழமாக பார்த்தார். அவரது கண்களில் ஏதோ ஒரு உணர்வு தெரிந்தது. நான் தொடர்ந்து பேசினேன். அண்ணி, நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும், ஆனால் சொல்வதற்கு தயங்குகிறேன் என்று சொன்னேன். அவர் என்னை பார்த்து, விக்னேஷ், எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லலாம், நாம் நண்பர்கள் அல்லவா என்று கூறினார். நான் மூச்சை இழுத்துவிட்டு, அண்ணி, உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்படுகிறது, உங்களோடு பேசும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது, நீங்கள் இல்லாத நேரங்களில் உங்களை பார்க்க ஆசையாக இருக்கிறது என்று சொன்னேன். அண்ணி என்னை பார்த்து கொண்டே இருந்தார். அவரது கண்களில் கண்ணீர் வந்தது. அவர், விக்னேஷ், இதை சொல்லக்கூடாது, இது தவறு என்று மெல்லிய குரலில் சொன்னார். ஆனால் அவரது முகத்தில் ஒரு குழப்பம் தெரிந்தது. நான் அண்ணியின் கையை பிடித்துக்கொண்டேன். அவர் தன் கையை விலக்கவில்லை. நான் அவரை என் அருகில் இழுத்தேன். அவர் எதிர்க்கவில்லை. எங்கள் முகங்கள் மிக அருகில் வந்தன. நான் அவரது அழகான முகத்தை என் கைகளால் தாங்கினேன். அவரது தோல் மிகவும் மென்மையாக இருந்தது. அவரது கண்கள் என் கண்களை பார்த்தன. அவரது மூச்சு வேகமாக இருந்தது. என் முகம் அவரது முகத்துக்கு மிக அருகில் சென்றது. எதிர்பாராத விதமாக நாங்கள் இருவரும் பெரிய தவறு செய்து விட்டோம். அந்த தருணத்தில் எங்களுக்கு எதுவும் தெரியவில்லை. உலகமே மறந்தது. நேரம் நின்றுவிட்டது. சரி தவறு எதுவும் தெரியவில்லை. நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் இறுக்கமாக அணைத்துக் கொண்டோம். பின்னர் மேலும் பல தவறுகளை செய்தோம்.
நாங்கள் மணிக்கணக்கில் அந்த தவறுகளை செய்தோம். அந்த தருணங்களில் நாங்கள் உலகமே மறந்து இருந்தோம். எல்லாம் முடிந்த பிறகு அண்ணி நாம் என்ன செய்துவிட்டோம் என்ற உணர்வில் கதறி அழுதார். கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு உடல் நடுங்க அழுதார். அவரது கண்ணீரை பார்த்து என் இதயம் உடைந்து போனது. என்னால் பார்க்க முடியவில்லை. நானும் மிகுந்த குற்ற உணர்வில் ஆழ்ந்தேன். நான் அவரை ஆறுதல்படுத்த முயன்றேன். அவரை அணைத்துக்கொண்டு தலையில் முத்தமிட்டேன். அண்ணி, தயவு செய்து அழாதீர்கள், இது என் தவறு, நான் உங்களை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னேன். அவர், இல்லை விக்னேஷ், இது இருவருடைய தவறும், நாம் என்ன செய்துவிட்டோம், இது மிகப்பெரிய பாவம் என்று அழுதார். நாங்கள் இருவரும் நெடுநேரம் அழுதோம். இறுதியாக, இது ஒரு பயங்கரமான தவறு, இனிமேல் இப்படி கூடவே கூடாது, இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று உறுதியாக முடிவு செய்தோம். அன்று மாலை வீட்டில் அனைவரும் வந்த பிறகு எதுவும் நடக்காதது போல நாங்கள் இருவரும் இயல்பாக நடந்து கொண்டோம். ஆனால் உள்ளுக்குள் அந்த குற்ற உணர்வு என்னை வாட்டியது. இரவில் தூங்க முடியவில்லை. அண்ணியின் முகம் என் மனதில் வந்து கொண்டே இருந்தது. அவரது மென்மையான தொடுதல், அவரது உதடுகள், அவரது வாசனை என எல்லாம் என் நினைவில் இருந்தது. நான் என்னை நானே வெறுத்துக்கொண்டேன். என் அண்ணனுக்கு நான் எப்படி துரோகம் செய்துவிட்டேன் என்று நினைத்து வருந்தினேன். மாதங்கள் கடந்தன. நான் அண்ணியை முடிந்தவரை தவிர்த்து வந்தேன். அவரிடம் சரியாக பேசவில்லை. அவர் என்னிடம் காபி கொண்டு வந்தால் வாங்க மறுத்துவிடுவேன். நன்றி அண்ணி, ஆனால் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி விடுவேன். அவர் என்னிடம் உதவி கேட்டால் ஏதாவது காரணம் சொல்லி தவிர்ப்பேன். அண்ணி என்னிடம், விக்னேஷ், இந்த பெட்டியை தூக்க உதவி செய்ய முடியுமா என்று கேட்பார். நான், அண்ணி, எனக்கு இப்போது கொஞ்சம் தலைவலி, நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன் என்று சொல்வேன். நான் தோட்டத்துக்கு செல்லும்போது அவர் வந்தால் உள்ளே சென்று விடுவேன். அண்ணியும் என்னை தவிர்க்க முயற்சி செய்தார். ஆனால் அவரது கண்களில் ஒரு வலி தெரியும். அவர் என்னை பார்க்கும்போது அவரது கண்களில் கண்ணீர் வரும். என் மனமும் வருந்தியது. ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். ஆனால் காலப்போக்கில் மெல்ல மெல்ல அந்த நிகழ்வு மங்கலாகி நாங்கள் மீண்டும் பழைய நண்பர்கள் போல பழக ஆரம்பித்தோம். ஒரு நாள் அண்ணி என்னிடம் வந்து, விக்னேஷ், நாம் நண்பர்கள், அந்த நாள் நடந்தது ஒரு தவறு, ஆனால் நாம் இப்போது இப்படி தவிர்த்து கொண்டு இருந்தால் மற்றவர்களுக்கு சந்தேகம் வரும், நாம் பழையபடி இயல்பாக இருப்போம் என்று சொன்னார். அவர் சொன்னது சரிதான். நான் சரி அண்ணி என்று சொன்னேன். அதன் பிறகு நான் மீண்டும் அண்ணியிடம் சென்று பேசினேன். அவரும் என்னுடன் பேசினார். மீண்டும் காலையில் ஒன்றாக காபி குடித்தோம். மீண்டும் மாலையில் தோட்டத்தில் நடைபயிற்சி செய்தோம். சிரித்து பேசினோம். ஆனால் ஒரு வித்தியாசம் இருந்தது. எங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு புதிய பதற்றம் இருந்தது. நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது எங்கள் கண்களில் ஒரு வித்தியாசமான பளபளப்பு இருக்கும். வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக சென்றது. சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் வீட்டில் அனைவரும் உறவினர் திருமணத்திற்கு வெளியூர் சென்றார்கள். அண்ணி உடல்நிலை காரணமாக வீட்டில் தங்கிவிட்டார். அவருக்கு லேசான காய்ச்சல் இருந்தது. நான் தேர்வு படிப்பதால் வீட்டில் இருந்தேன். மாலை நேரத்தில் நான் அண்ணியிடம் சென்று, அண்ணி, உங்களுக்கு எப்படி இருக்கிறது, காய்ச்சல் குறைந்ததா என்று கேட்டேன். அவர், ஆமாம் விக்னேஷ், நன்றாக இருக்கிறது, நாம் தோட்டத்தில் நடைபயிற்சி செய்யலாம் என்று சொன்னார். நாங்கள் இருவரும் தோட்டத்தில் நடைபயிற்சி செய்தோம். பேசிக்கொண்டே நடந்தோம். பேச்சு மணிக்கணக்கில் நீண்டது. நான் அண்ணியின் கையை பிடித்துக்கொண்டு நடந்தேன். அவர் தன் கையை விலக்கவில்லை. அவரது விரல்கள் என் விரல்களோடு பின்னிக்கொண்டன. நாங்கள் மரத்தடியில் உட்கார்ந்தோம். சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. வானம் ஆரஞ்சு நிறமாக இருந்தது. மிகவும் அழகாக இருந்தது. நான் அண்ணியை பார்த்து, மிகவும் அழகாக இருக்கிறது அல்லவா என்று கேட்டேன். அவர், ஆமாம் விக்னேஷ், மிகவும் அழகாக இருக்கிறது என்று சொன்னார். நான் அவரை பார்த்து அன்புடன் புன்னகைத்தேன். அவர் என்னை பார்த்து புன்னகைத்தார். அவரது கண்களில் ஒரு வித்தியாசமான பளபளப்பு இருந்தது.
நான் அண்ணியின் கையை என் கைகளுக்குள் பிடித்துக்கொண்டேன். அவர் என்னை பார்த்தார். நான் உங்களை மறக்க முயற்சி செய்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை. நீங்கள் என் மனதில் இருந்து போகவே இல்லை என்று சொன்னேன். அண்ணி, விக்னேஷ் இதை சொல்லக்கூடாது, இது தவறு, நாம் அன்று செய்தது மிகப்பெரிய தவறு என்று சொன்னார். ஆனால் அவரது குரலில் உறுதி இல்லை. நான் அண்ணி, நீங்களும் என்னை நினைக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர் சில வினாடிகள் மௌனமாக இருந்தார். பிறகு மெல்லிய குரலில் ஆமாம் விக்னேஷ் என்று சொன்னார். அவரது கண்களில் கண்ணீர் வந்தது. அன்று மீண்டும் அதே தவறு நடந்தது. நான் அண்ணியை அணைத்துக்கொண்டேன். அவர் என்னை விலக்கவில்லை. நான் அவரை முத்தமிட்டேன். அவர் எதிர்க்கவில்லை. நாங்கள் இருவரும் எங்களை மறந்து மீண்டும் பெரிய தவறு செய்து விட்டோம். தோட்டத்தின் அந்த மூலையில் நாங்கள் வெகுநேரம் ஒருவரை ஒருவர் அணைத்துக்கொண்டு இருந்தோம். ஒருவரை ஒருவர் விட முடியாமல் இருந்தோம். எல்லாம் முடிந்த பிறகு நாங்கள் இருவரும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று உறுதி செய்து கொண்டோம். வீட்டிற்கு எல்லோரும் திரும்பிய பிறகு எதுவும் நடக்காதது போல் இயல்பாக நடந்து கொண்டோம். அதன் பிறகு நாங்கள் அந்த தவறை திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பித்தோம். வீட்டில் யாரும் இல்லாதபோது நாங்கள் ஒன்றாக இருப்போம். நான் அண்ணியை அணைத்துக்கொள்வேன். அவர் என் நெஞ்சில் சாய்வார். நாங்கள் முத்தமிடுவோம். ஒருவரை ஒருவர் வருடுவோம். சில சமயங்களில் சமையலறையில், சில சமயங்களில் என் அறையில், சில சமயங்களில் அண்ணியின் அறையில், சில சமயங்களில் தோட்டத்தில், இரவு அனைவரும் தூங்கிய பிறகு மாடியில், வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் இந்த தவறை செய்தோம். எங்கள் இருவருக்குள்ளும் ஒரு இரகசிய உறவு உருவாகி விட்டது. இது யாருக்கும் தெரியக்கூடாது என்று மிகவும் கவனமாக இருந்தோம். நாங்கள் மற்றவர்கள் முன் சாதாரணமாக நடந்து கொள்வோம். ஆனால் தனிமையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வோம். இரவு நேரங்களில் அனைவரும் தூங்கிய பிறகு நான் மெல்ல என் அறையிலிருந்து வெளியே வருவேன். மாடிக்கு செல்வேன். அண்ணியும் அங்கே வந்திருப்பார். நாங்கள் இருவரும் அங்கே மணிக்கணக்கில் ஒருவரை ஒருவர் அணைத்துக்கொண்டு இருப்போம். அண்ணி என் மடியில் தலை வைத்துக் கொள்வார். நான் அவரது கூந்தலை செல்லமாக தடவுவேன். அவரது முகத்தை முத்தமிடுவேன். அவரும் என்னை அணைத்துக்கொண்டு என் மார்பில் முகத்தை புதைப்பார். என் கழுத்தில் முத்தமிடுவார். என் சட்டையை கழற்றுவார். என் மார்பை தொடுவார். நான் அவரது சேலையை விலக்குவேன். அவரது அழகான உடலை முத்தமிடுவேன். நாங்கள் மெல்ல மெல்ல மேலும் மேலும் தவறுகளை செய்வோம். ஒருவரை ஒருவர் முழுமையாக அனுபவிப்போம். பல மணிநேரம் கழித்து அனைவரும் விழிக்கும் முன்பு எங்கள் அறைகளுக்கு திரும்புவோம். பல மாதங்கள் இப்படியே கடந்தன. நாங்கள் மிகவும் கவனமாக இருந்தோம். ஆனால் ஒரு நாள் எல்லாம் மாறிவிட்டது. அது ஒரு இரவு. வீட்டில் அனைவரும் தூங்கிவிட்டதாக நினைத்து நாங்கள் சமையலறையில் இருந்தோம். அண்ணி இரவு உணவுக்கு பிறகு பாத்திரங்களை கழுவிக்கொண்டிருந்தார். நான் அவருக்கு உதவி செய்வதாக சொல்லி சமையலறைக்கு சென்றேன். அங்கே நாங்கள் இருவரும் மட்டும் இருந்தோம். அண்ணி பாத்திரங்களை கழுவினார். நான் அவரது பின்னால் நின்றேன். அவரது இடுப்பை பிடித்துக்கொண்டேன். அவர் விக்னேஷ், என்ன செய்கிறாய், யாராவது வந்துவிடுவார்கள் என்று சொன்னார். ஆனால் அவர் என்னை விலக்கவில்லை. நான் அவரை என் பக்கம் திருப்பினேன். அவரது அழகான முகத்தை பார்த்தேன். அவரது கண்கள் மூடியிருந்தன. நான் அவரை சுவரில் சாய்த்து முத்தமிட்டுக் கொண்டிருந்தேன். அவரது உதடுகள் என் உதடுகளுடன் இணைந்திருந்தன. அவரது கைகள் என் தலைமுடியில் இருந்தன. என் கைகள் அவரது இடுப்பில் இருந்தன. நாங்கள் எங்களை மறந்திருந்தோம். நான் அவரது சேலையை தொட்டுக்கொண்டிருந்தேன். அவரது ரவிக்கை தொட்டுக்கொண்டிருந்தேன். அவர் என் சட்டையை இழுத்துக்கொண்டிருந்தார். என் முதுகில் நகங்களை பதித்துக் கொண்டிருந்தார். நாங்கள் வெகுநேரம் அப்படியே இருந்தோம். திடீரென்று என் அப்பா, என் அம்மா, என் அண்ணன் சுரேந்தர் ஆகிய மூவரும் சமையலறைக்கு வந்தார்கள். அவர்கள் எங்களை அந்த நிலையில் பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். என் அம்மா ஐயோ என்று கத்தினார். என் அப்பாவின் முகம் கோபத்தில் சிவந்தது. என் அண்ணனின் முகம் வெளுத்து போனது. அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை.
மௌனமாக நின்றார். அவரது கண்களில் இருந்த வலி என் இதயத்தை குத்தியது. அண்ணியும் நானும் திடுக்கிட்டு ஒருவரிடமிருந்து ஒருவர் விலகினோம். எங்களின் சட்டைகள் கலைந்திருந்தன. எங்கள் முகங்கள் சிவந்திருந்தன. நாங்கள் என்ன சொல்வதென்று தெரியாமல் நின்றோம். அவர்களின் முகங்களில் இருந்த வேதனையை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. என் அம்மா கதறி அழுதார். என்னை பெற்றெடுத்ததை வருந்துகிறேன், நான் உன்னை எப்படி வளர்த்தேன், நீ இப்படி செய்துவிட்டாயா என்று அழுதார். என் அப்பா கண்களில் நீர் வழிய நின்றார். அவரால் பேச முடியவில்லை. என் அண்ணனின் முகம் வெளுத்து போனது. அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மௌனமாக நின்றார். அவரது கண்களில் இருந்த வலி, காயம், அவமானம் என்னை நொறுக்கியது. அவர் என்னை நம்பியிருந்தார். அவர் தன் மனைவியை என்னிடம் நம்பிக்கையுடன் விட்டிருந்தார். நான் அவருக்கு எப்படி இந்த துரோகம் செய்துவிட்டேன்? அன்று இரவு வீட்டில் மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டது. என் அப்பா என்னை கடுமையாக திட்டினார். என் கன்னத்தில் அறைந்தார். நான் எதுவும் பேசவில்லை. என் தலையை குனிந்து கொண்டு நின்றேன். என் அம்மா அழுதுகொண்டே இருந்தார். அண்ணி அண்ணனின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். ஆனால் அண்ணன் அவரை நோக்கிக் கூட பார்க்கவில்லை. நானும் அண்ணனிடம் மன்னிப்பு கேட்டேன். அண்ணா மன்னிக்கவும், நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று அழுதேன். ஆனால் அவர் என்னை பார்க்கவே இல்லை. அவர் என் முகத்தை கூட பார்க்க விரும்பவில்லை. அடுத்த சில நாட்கள் பயங்கரமாக இருந்தன. குடும்பம் உடைந்து போனது. நம்பிக்கை நொறுங்கி போனது. உறவுகள் சிதைந்தன. என் அண்ணன் அண்ணியுடன் பேசவே இல்லை. அவர் அவரை பார்க்கவே இல்லை. அவரது கோபம், வலி, காயம் மிக ஆழமானது. என் அப்பா என்னிடம் இனி இந்த வீட்டில் இருக்க முடியாது, நீ வெளியே போ என்று சொன்னார். நான் என் பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். தனியாக வாடகை வீட்டில் தங்கினேன். வீட்டில் ஒரு பேரழிவு ஏற்பட்டது போல் இருந்தது. நான் ஒவ்வொரு நொடியும் மனக்கஷ்டத்தில் இருந்தேன். என் அண்ணனை எவ்வளவோ மன்னிப்பு கேட்டேன். பல முறை வீட்டிற்கு சென்று அவரிடம் மன்னிப்பு கேட்டேன். ஆனால் அவருடைய வலி, அவமானம், காயம் மிக ஆழமானது. நான் செய்த தவறு எவ்வளவு பெரியது என்பதை அப்போதுதான் முழுமையாக உணர்ந்தேன். என் அண்ணன் எனக்கு எவ்வளவோ செய்திருக்கிறார். என்னை படிக்க வைத்தார். என்னை கவனித்துக் கொண்டார். என்னை அன்பாக நடத்தினார். நான் அவருக்கு இப்படி துரோகம் செய்துவிட்டேன். அவரது மனைவியுடன் தவறான உறவு வைத்துக்கொண்டேன். இதைவிட பெரிய பாவம் வேறு என்ன இருக்க முடியும்? என் வாழ்க்கையில் ஒரு கணம் சுயக்கட்டுப்பாட்டை இழந்ததால் ஒரு முழு குடும்பமே நொறுங்கி போனது. என் அண்ணன், என் அப்பா, என் அம்மா, அண்ணி எல்லோரின் வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது. நான்தான் இளையவன், நானே எல்லைகளை கடைபிடித்திருக்க வேண்டும். அண்ணியும் என் அண்ணனின் மனைவி, அவரை மதித்து நடந்திருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் இருவரும் தோல்வியடைந்தோம். எங்கள் உணர்வுகளுக்கு அடிமையானோம். சரி தவறு பார்க்காமல் நடந்துவிட்டோம். இன்று நான் உங்களுக்கு என் கதையை சொல்கிறேன், ஏனென்றால் என் போன்ற தவறுகள் வேறு யாருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடாது. குடும்ப உறவுகள் மிகவும் பரிசுத்தமானவை. அண்ணன், அண்ணி, தம்பி, நாத்தனார் போன்ற உறவுகளில் மரியாதையும் எல்லைகளும் மிகவும் அவசியம். உணர்ச்சிவசப்பட்டு ஒரு கணம் தவறு செய்தால் அது முழு குடும்பத்தையும் சிதைத்துவிடும். ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஒருவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவது ஒவ்வொருவரின் கடமை. கீர்த்தனாவும் நானும் தெரிந்தோ தெரியாமலோ ஒருவரை ஒருவர் மிகவும் நெருக்கமாக நடந்து கொண்டோம். தனிமையில் மணிக்கணக்கில் பேசுவது, உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது, ஒருவருக்கொருவர் உதவிகள் செய்வது, கைகளை தொடுவது, அணைப்பது, இவையெல்லாம் மெல்ல மெல்ல எல்லைகளை மங்கச் செய்தன. நாங்கள் எங்கள் உறவின் எல்லைகளை மீறினோம். அண்ணனும் அண்ணியும் தம்பியும் என்ற உறவுமுறைகளை மறந்தோம். ஆண் பெண் என்ற ஈர்ப்புக்கு அடிமையானோம். இதுவே பேரழிவுக்கு வழிவகுத்தது. குடும்பத்தில் உறவுகளை மதித்து, சரியான எல்லைகளை கடைபிடித்து, தவறான சூழ்நிலைகளை தவிர்த்து,
உறவுகளின் பரிசுத்தத்தை காப்பாற்றுவதே ஒவ்வொருவரின் கடமை. தனிமையில் நெருக்கமாக இருப்பதை தவிர்க்க வேண்டும். உடல் தொடுதல்களை குறைக்க வேண்டும். மரியாதையான தூரத்தை பேண வேண்டும். இதை மறந்தால் என் போன்ற வாழ்க்கை உடைந்து போகும். ஒரு குடும்பம் அழிந்து போகும். உறவுகள் சிதைந்து போகும். எனவே உறவுகளின் பரிசுத்தத்தை காப்பாற்றுங்கள். எல்லைகளை மதியுங்கள். இதுவே என் கதையின் செய்தி.